உங்களுடைய தனிப்பட்ட ஸ்டோரி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ உங்கள்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்க ஐ மீன் ஒரு ஃபர்ஸ்ட் காம்படிஷனா இருக்கட்டும், இல்ல வேர்ல்டே எடுத்துக்கலாமே மிஸ்டர் வேர்ல்ட் நீங்க காம்பீட் பண்ணும்போது. அந்த ஜர்னி எப்படி இருந்துச்சு? அண்ட் அது வின் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? அத சொல்லுங்க. எவ்வளோ சேலஞ்சிங்கா இருந்தது? ஜிம்முக்கு போகிற டைமில் நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் தான் இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே வந்து ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அத்லெட்டிக்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போது ஜிம்முக்கு போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கேருந்து இருந்த பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்து, ஓகே இந்த மாதிரியும் நம்மள வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்லி 2015 வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணார். ஸோ 2015 ஸ்டார்ட் பண்ணி 2016 ஒரு வருஷத்துலேயே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மிஸ்டர் தமிழோட வந்து மெடல் பண்ணுறேன். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் என் வயசு வந்து 18 வயசில் வந்து மிஸ்டர் தமிழ் ஸ்டேட் லெவலில் வந்து மெடல் பண்ணேன். ஸோ அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இம்ப்ரூவ் ஆகி ஒரு 6 டைம்ஸ் மிஸ்டர் தமிழ்நாட்டில் ஒரு 8 டைம்ஸ் மிஸ்டர் தமிழில் கோல்டு மெடல் பண்ணேன். 6 டைம்ஸ் மிஸ்டர் சென்னையில் வந்து மெடல் பண்ணேன். அப்புறம் வந்து ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் வந்து மெடல் பண்ணேன். நேஷனல் லெவல் காம்படிஷனில் சவுத் இந்தியாவில் மெடல் பண்ணேன். ஸோ காலேஜ் 4th இயர் படிக்கும்போது வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஆக்சுவலி எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நாட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறோம், ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ப்ரைடான ஒரு விஷயம். ஓகேவா? அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து 2018 இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு காம்படிஷன் போய் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு.